ஜார்க்கண்ட் முதல் மந்திரி ஏமந்த் சோரன் கைதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்தி ஒரு பழங்குடி தலைவரை துன்புறுத்துவது கீழ்த்தரமான செயல். இந்த செயல் பாஜகவின் அதிகார துஷ்பிரயோகத்தை தூண்டுகிறது என பதிவிட்டிருந்தார். ராயபுரத்தில் 16 மாணவர் இயக்கங்கள் ஒன்றிணைந்த இந்திய மாணவர் ஒன்றியம் என்ற அமைப்பின் சார்பில் மாணவர் பேரணி இன்று நடந்தது. இந்த பேரணியை திமுக இளைஞர் அணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை கால் பதிக்க விடக்கூடாது, அதற்கேற்ப மாணவர்கள் உழைக்க வேண்டும் என்றார். பாமக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைப்பதுதான் போட்டி, யாருடன் கூட்டணி என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான கடுமையான பணியை நீங்கள் பாருங்கள் என தொண்டர்களிடம் தெரிவித்தார். மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் 2024க்கான இடைக்கால பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்தார். இதில் தனிநபர்களுக்கான வருமான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை. வருமான வரி உச்ச வரம்பிலும் எந்த மாற்றமும் செயல்படவில்லை. கடந்த வருடம் கொண்டு வரப்பட்ட வழிமுறைகளே தற்போது தொடரும் என்றார். மத்திய பட்ஜெட்டை நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், 80 கோடி குடும்பங்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. வளர்ச்சியின் பலன்கள் ஏழைகளை அடைய தொடங்கியுள்ளன. எங்களின் வளர்ச்சி பணிகளுக்காக மக்கள் மீண்டும் எங்களை ஆட்சியில் அமர்த்துவர் என்ற நம்பிக்கை உள்ளது என தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் சிறப்பான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட் எளிய மக்களுக்கானது. மத்திய பட்ஜெட் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளது என்றார் பிரதமர் மோடி. மத்திய பட்ஜெட்டை உள்துறை மந்திரி அமித்ஷா, பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் உள்பட பலர் பாராட்டியுள்ளனர். ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரையை கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. பல்வேறு மாநிலங்கள் வழியாக வந்த அவரது யாத்திரை இன்று மேற்கு வங்காளத்திற்குள் நுழைந்தது. மூர்ஷிதாபாத்தில் பீடி சுற்றும் தொழிலாளர்களை நேரில் சந்தித்த ராகுல் காந்தி அவர்களுடன் தரையில் அமர்ந்து கலந்துரையாடினார். பீடி தொழிலில் உள்ள பிரச்சனைகள் குறித்து அவர்களிடம் கேட்டறிந்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் போட்டி விசாகப்பட்டினத்தில் நாளை தொடங்குகிறது. 2வது டெஸ்ட் போட்டிக்கான ஆடும் 11 அணியை இங்கிலாந்து அணி அறிவித்துள்ளது. இதில் 2 மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வேகப்பந்து வீச்சாளர் மார்க் பதிலாக ஆண்டர்சனும், காயத்தால் விலகிய ஜாக் லீச்சுக்கு பதிலாக சோயிப் பஷீரும் இடம் பிடித்துள்ளனர்.